கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஜபத்தின் படிகள் என்ற நிகழ்ச்சியிலே உங்களோடு சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷமாக இன்று வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அன்னாள் ஜபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞனின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய இரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். கர்த்தரைப் போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, உம்மை அல்லாமல் வேறு எவரும் இல்லை. எங்கள் தேவனைப் போல ஒரு கன்மலையும் இல்லை. இனி மேட்டுமையான பேச்சை பேசாதிருங்கள், அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்தர் ஞானமுள்ள தேவன், அவர் செய்கைகள் யதார்த்தமல்லவோ? பலவான்களின் வில் முறிந்தது, தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடைக்கட்டப்பட்டார்கள். திருப்தியாயிருந்தவர்கள் அப்பத்துக்காக கூலி வேலை செய்கிறார்கள், பசியாயிருந்தவர்களோ இனி பசியாயிரார்கள். மலடியாயிருந்தவள் 7 பெற்றால், அநேக பிள்ளைகளை பெற்றவளோ பலட்சியப்பட்டாள். கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாயிருக்கிறார். அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறவர். கர்த்தர் தரித்திரமடை செய்கிறவரும் ஐஸ்வர்யமடைய பண்ணுகிறவருமாயிருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமானவர். அவர் சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். இப்படி அன்னாளின் ஜபம் தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே ஜபம் என்று தொடங்குகிற ஒரு வார்த்தை 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே தொடங்குகிறது. அப்பொழுது அன்னாள் ஜபம் பண்ணி, அப்போ அன்னாளின் ஜபம் ஒரு விசேஷமான ஒரு ஜபமாய் காணப்படுகிறது. அன்னாளின் ஜபத்திற்கு ஒரு பெரிய பதிலை ஆண்டவர் கொடுத்தார். எத்தனையோ வருஷங்களாக குழந்தை இல்லாத அன்னாளுக்கு ஆண்டவர் பிள்ளை பாக்கியத்தை கொடுத்தார். அந்த பிள்ளை பாக்கியத்தை பெற்றவுடன் அவள் ஜபம் பண்ணி இப்படியே ஆண்டவரை துதிக்கிறாள். பிரியமானவர்களே, ஆண்டவரை துதிப்பது ஜபத்திலே அடங்கும் என்பது உங்களுக்கு தெரியுமா? இன்றைக்கு எல்லாரும் சொல்லுகிறார்கள், துதி ஆராதனை வீரர், ஆராதனை நாயகர், இப்படியெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஜபத்திற்குள்ளே தான் துதி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்னாள் தன் இருதயத்தில் உள்ளதெல்லாம் ஊற்றி தேவனிடத்தில் ஜெபித்தாள். அதற்கான பதிலை அவள் பெற்றுக்கொண்டார். அழகான ஒரு மகனை பெற்று அவனுக்கு சாமுவேல், கர்த்தரிடத்தில் கேட்டு பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். பிரியமானவர்களே, இந்த அன்னாள் ஆண்டவரை துதித்து பாடுகிற வார்த்தைகளை தான் நான் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் சில வசனங்களை வாசித்தேன். இன்றைக்கு துதிப்பது என்பது இருதயத்தின் ஆழத்திலிருந்து புறப்பட வேண்டும். நம் இருதயம் நன்றியால் நிறைந்து பொங்கி வழிய வேண்டும். அன்னாளின் இருதயம் பொங்கி வழிந்தது. எத்தனையோ வருஷங்களாக குழந்தை இல்லாத அன்னாள் ஒரு குழந்தையை பெற்றவுடன் அதை கர்த்தருக்கே கொடுத்து விடும்படியாக அவள் தீர்மானம் செய்தாள். அதன்படியே அவளுக்கு ஒரு ஆண் பிள்ளை ஆண்டவர் கொடுத்தார். இதனால் அவள் இருதயம் பொங்கி வழிந்து அவள் சில தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை சொல்லுகிறார். ஜபத்தில் தீர்க்க தரிசனங்களும் வெளிப்படும். பிரியமானவர்களே, துதியை பற்றி நாம் சொல்லுகிற பொழுது ஆண்டவரை துதிக்க வேண்டும், ஸ்தோத்தரிக்க வேண்டும், அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும், அவரை புகழ வேண்டும், அவரை பாட வேண்டும். இவை எல்லாம் துதியிலே அடங்கியிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய வாயை முறுமுறுப்பினாலே பிசாசு அடக்கி வைத்திருக்கிறான். முறுமுறுப்பு, எதற்கெடுத்தாலும் முறுமுறுப்பு. இது செய்யவில்லை, இது கிடைக்கல, ஒன்று நன்றாக கிடைத்தாலும் இல்லாதவை பற்றி ஒரு முறுமுறுப்பு. இப்படியாக ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்கள் ஒரு திருப்தி இல்லாத நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது மிகவும் தவறு. ஆண்டவர், நீங்கள் ஜெபித்து பெற்றுக்கொண்டதை பார்க்கிலும் ஜெபிக்காமல் பெற்றுக்கொண்டது எத்தனையோ நன்மையான காரியங்கள் அவர் செய்திருக்கிறார். யோசித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் படித்த படிப்பு, உங்களுக்கு கிடைத்த வேலை, உங்களுக்கு கிடைத்த மனைவி, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகள்,
எல்லாமே மிகவும் அற்புதமாக ஆண்டவர் எல்லாவற்றையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு அதையெல்லாம் நாம் மறந்து விடுவோம். ஒரு சின்ன காரியம் நடந்திருக்காது, உடனே எனக்கு ஆண்டவர் இதை செய்யவில்லை, அதை செய்யவில்லை என்று சொல்லி முறுமுறுக்க ஆரம்பித்து விடுவோம். இது மிகவும் தவறு. அந்நாளில் பாருங்கள், ஏறக்குறைய 10 வருஷத்திற்கு மேல் அவளுக்கு குழந்தை இல்லை. அது குழந்தை இல்லாத சூழ்நிலையிலே ஆண்டவரிடத்தில் போய் தன் இருதயத்தில் உள்ளவற்றை எல்லாவற்றையும் அவர் பாரத்தை எல்லாம் ஊற்றிவிட்டார். ஆண்டவரே, நீர் எனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பீரானால் அதை உமக்கே தருகிறேன் என்று தீர்மானித்தார். அதன் விளைவு அழகான ஆண் பிள்ளை ஆண்டவர் கொடுத்தார். அதன் விளைவாக அவள் துதித்து புகழுகிறார். பிரியமானவர்களே, உங்கள் வாயை நீங்கள் முறுமுறுப்புக்கும் கசப்பான பேச்சுகளுக்கும் அசுத்தமான வார்த்தைகளுக்கும் அவிசுவாசமான வார்த்தைகளுக்கும் ஒப்பு கொடுக்கக்கூடாது. அதற்கு ஏனென்றால் நன்மையும் தீமையும் நம்முடைய நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நீங்கள் என்ன பேசுகிறீர்களோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் பேசாதவற்றை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க மாட்டார். இன்றைக்கு அநேக ஜனங்கள் தங்கள் வாயில் வந்தபடியெல்லாம் பேசுகிறார்கள். பிள்ளைகளை திட்டுகிறார்கள், பெரியவர்களை பேசுகிறார்கள், எதிரிகளை பேச்சு அசுத்தமான வார்த்தைகளை சொல்லி பேசுகிறார்கள். இப்படி நம்முடைய வாயின் பலன் நமக்கே திருப்பி வருகிறது. அதன் விளைவாக நம் வாழ்க்கையில் முறுமுறுப்பு, கசப்பு, எரிச்சல், கோபம், நிர்விசாரம், அவிசுவாசம் எல்லாம் பெருகிக்கொண்டே போயிருக்கிறது. இன்றைக்கு ஜபத்திலே ஒரு பகுதியை நீங்கள் எடுத்துக்கொள்வீங்கன்னா, ஒரு 1 hour நீங்கள் ஜபிக்கிறீர்கள் என்றால் அதிலே நீங்கள் 1/4 மணி நேரமாவது துதிக்க வேண்டும். ஒரு பாடலை பாடுங்கள், மனம் நிறைந்து பாடுங்கள். அல்லது பாடி முடித்த பிறகு ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லி அவருடைய அழகை குறித்து, அவருடைய அன்பை குறித்து, அவருடைய சுபாவத்தை குறித்து, அவர் செய்த நன்மையை குறித்து, அவர் நமக்கு செய்திருக்கும் ஆசீர்வாதங்களை குறித்து அவரை புகழுங்கள். ஆண்டவரே, உமக்கு நன்றி, தேங்க்யூ, ஆண்டவரே, ஐ லவ் யூ என்று சொல்லுங்கள். பிரியமானவர்களே, அப்படி சொல்லுவது உங்கள் வாழ்க்கையிலே அடுத்த கட்டத்துக்கு உங்களை கொண்டு போய் சேர்க்கும். இன்றைக்கு துதி இல்லாத ஜபம் அது வீணானது என்று நான் நினைக்கிறேன். துதிக்க நீங்கள் கற்றுக்கொண்டு விட்டால் ஒவ்வொரு காரியத்துக்காகவும் நீங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். உதாரணத்திற்கு, ஒரு டீ குடிக்கிறீர்கள். அந்த டீ எப்படி வந்தது என்று உங்களுக்கு தெரியுமா? அந்த டீ தூள் ஒரு டீ பாக்கெட்லேருந்து வந்தது. அந்த டீ பாக்கெட் ரீட்டைல் ஷோரூம்லேருந்து ரீட்டைல் ப்ரைஸ் வாங்கியிருப்பாங்க. அந்த பாக்கெட்டு அதை ரீட்டைல் ஷோரூம் இன்னொரு இடத்துல இருந்து ஹோல்சேலுக்கு வாங்கியிருப்பாங்க. அவங்க பார்த்திங்கன்னா ஒரு பெரிய எஸ்டேட்லேருந்து அந்த டீ தூளை இறக்குமதி பண்ணியிருப்பாங்க. அங்கே பார்த்திங்கன்னா அந்த எஸ்டேட்டில் டீ இலையெல்லாம் பொறுக்கி காய வச்சு அது டீ தூளாக மாற்றி அங்கே அனுப்புகிறார்கள். இதுக்கு இந்த டீக்கு பின்னால் எத்தனையோ மனிதர்களின் உழைப்பு இருக்கிறது தெரியுமா? எப்பொழுதும் யோசித்திருக்கிறீர்களா? அப்படியே நீங்கள் சாப்பிடும் ஆகாரம், ஒரு பிடி அரிசி சோதத்தை சாப்பிடுவீர்கள் என்றால் அந்த அரிசி எப்படி வந்தது? அந்த அரிசிக்கு பின்னால் ஒரு மூட்டை இருந்தது. அந்த மூட்டை ஒரு கடையில் இருந்தது. அந்த கடையிலேருந்து இன்னொரு ஹோல்சேல் கடையில் இருந்தது. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அது எத்தனையோ ஏதோ ஒரு விவசாயினுடைய கஷ்டப்பட்ட, நமக்காக கஷ்டப்பட்டு அவர் அந்த உழவுத்தைகளை செய்து அந்த பயிரிட்டு அதனுடைய விளைவாக அந்த மூட்டை அரிசியை கொடுத்திருப்பார். எத்தனை விதமான உழைப்புகள்! இதெல்லாம் ஒரு செயின் தொடர் போல, ஒரு சங்கிலி தொடர் போல தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. நாம் ஒருவருக்கு ஆகாரம் கொடுப்பதற்காக நமக்கு பின்னால் எத்தனையோ பேர் உழைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நாம் நன்றி சொல்ல வேண்டும் பிரியமானவர்களே. ஏனென்றால் இந்த நாட்களிலே நன்றி கெட்ட உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அநேக செய்த அன்றைக்கு வாழ்ந்தால் போதும் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது தவறு. ஒரு தேவனுடைய பிள்ளை எப்பொழுதுமே அவன் நன்றியை செலுத்துகிறவனாக, துதிக்கிறவனாக, ஒவ்வொன்றுக்காகவும் ஆண்டவருக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்கள். உங்களுக்கு யாராவது உதவி செய்தால் தேங்க்ஸ் என்று மனதார சொல்லுங்கள். உங்களை யாராவது உங்களுக்கு தேடி வந்து உதவி செய்தாலும் சரி, மறைமுகமாக உதவி செய்தாலும் சரி, ஆண்டவரே அந்த மனிதன் மூலமாக எனக்கு நன்றி, உதவி செய்தீரே, உமக்கு நன்றி என்று சொல்லுங்கள். ஆம் பிரியமானவர்களே, அன்னாள் துதித்த துதினாலே எவ்வளோ பெரிய வெளிப்பாடு அவளுக்கு கிடைத்தது தெரியுமா? ஆம் பிரியமானவர்களே, உங்களுடைய ஜபத்தின் ஒரு பகுதியாக துதியும் ஸ்தோத்திரமும் நன்றி சொல்லுதலும் இருக்கட்டும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
இந்த ஜெபத்தின் படிகளிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம். துதியுங்கள், ஸ்தோத்திரியுங்கள், வாழ்த்துங்கள், ஆசீர்வதியுங்கள். தேவன் உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்துவார். இனி அடுத்த வாரம் வேறொரு தலைப்பிலே பார்க்கலாம். தேவன் தாமே உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.